السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما إلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இன்றைய ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் அவன் படைத்த எல்லா படைப்புகளின் வழியாக அவன் தன் இருப்பை, தன் வல்லமையை உலகத்திற்கு சொல்லுகிறான். பல கோடிக்கணக்கான படைப்புகள், இந்த படைப்புகளிலே இருக்கிற வேறுபாடுகள், உலகத்தினுடைய இயக்கம், இந்த உலகத்தை வழிநடத்தி செலுத்தி கொண்டு வருகிற அவனுடைய பேராற்றல், இதுவெல்லாம் அவன் ஒருவன் இருக்கிறான், அவன் இயக்குகிறான், அவன்தான் பராமரிக்கிறான், வளர்க்கிறான், அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம். ஆனால் இந்த உலகம் தோன்றிய நாளிலே இருந்து கருத்து வேறுபாடு என்பது இருந்திருக்கிறது. உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே கடவுள் உண்டா இல்லையா என்கிற விவாதம், இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்கிற விவாதம் தொடர்ந்து இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. கடவுள் உண்டு என்று சொல்லி ஏற்பவர்கள் ஒரு பக்கம், இல்லை என்று சொல்லி நிராகரிப்பவர்கள் மறுபக்கம். இந்த கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இல்லை. ஒரே ஒரு இறைவன் என்பவர்கள் உலகத்தில் நிறைய பேர். பாரசீகர்களை போல இல்லை இல்லை, இரண்டு கடவுள், நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள் என்று சொல்பவர்களும் உண்டு. கிறிஸ்தவத்தை போல திரித்துவ கொள்கையை உடைய 3 விதமான கடவுள் கொள்கையை கொண்டவர்களும் உண்டு. அறியாமை காலத்திலே இருந்து இணை வைப்பவர்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய பல தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் உண்டு. தெய்வ வழிபாட்டில் 30 முக்கோடி தேவர்களை உள்ளடக்கிய ஏராளமான இடங்களில் காணும் பொருட்கள் எல்லாம் கல்லும் மண்ணும் மலையும் மரமும் கடலும் எல்லாம் கடவுளான அது போன்ற கடவுள் வணக்கங்களை, கடவுள் கற்பிதங்களை வைத்திருப்பவர்களும் உண்டு. இதையெல்லாம் தாண்டி கடவுள் உண்டு என்று சொல்பவர்கள் ஒன்றை இரண்டை பலதை வணங்கியதெல்லாம் தாண்டி மனிதனே வழிபடுகிற காலங்களும் உலகத்தில் இருந்தது. ஃபிரௌன் போன்றவன் தன்னை இறைவன் என்று பிரகடனம் செய்ததும் அதை மக்கள் ஏற்று அவனை வழிபட்டதும் உண்டு. குர்ஆனிலேயே நம்ரூத் என்பவன் தன்னை இறைவன் என்று வாதிட்ட நிகழ்வும் உண்டு. மனிதர்களை கடவுளாக கருதிய கூட்டம் உண்டு. இவைகளெல்லாம் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கடவுள் உண்டு என்று சொல்லுகிற பிரிவினர். இன்னொன்னு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள். இல்லை என்று சொல்பவர்களின் விவாதங்களும் சற்று மாறுபடுகிறது. டார்வினின் தத்துவம், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்கிற தத்துவத்தை உள்ளடக்கி படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து மனித நிலைக்கு வந்தான், இங்கே கடவுள் என்று கற்பிதம் கிடையாது என்று சொல்பவர்களும், எல்லாம் இயற்கை தானாக உண்டானது, உருவாக்குபவன் இல்லை, உருவாக்கமும் இல்லை, தானாக உண்டானது என்று சொல்லுகிற இயற்கை சார்ந்தவர்களும் உண்டு. இவர்களெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், உலகத்தில் மிக அதிகமான கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தது ஐரோப்பிய கண்டத்தில். ஆனால் காலப்போக்கில் இன்றைய மேற்குலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடவுள் இல்லை என்று சொன்னோம், ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா இருந்தால் நல்லது என்று சொல்லுகிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள்.
இன்னும் சில பேர் இல்லை இல்லை, நம்முடைய புலம்பல்களை கேட்க, நம்முடைய சோகங்களுக்கு ஆறுதல் சொல்ல, நம் பிரார்த்தனைகளை செவிமடுக்க, நமக்கு வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உறுதியாய் நிற்க ஒரு கடவுள் தேவை. ஒன்று அவன் இருக்கட்டும், இல்லாவிட்டால் கடவுளை உருவாக்குவோம் என்கிற அளவுக்கும் போய்விட்டவர்களும் உண்டு. இதுவெல்லாம் கடவுள் கொள்கை குறித்த உலகத்தினுடைய நிலைப்பாடு. ஏற்பவர்களும் உண்டு, ஏற்காதவர்களும் உண்டு. உண்டு என்று நிரூபணம் செய்பவர்களும் உண்டு. நிரூபணங்கள் இல்லாவிட்டாலும் தெரியாது என்று சொல்லி அதை கடந்து செல்பவர்களும் உண்டு. இப்படியெல்லாம் கடவுள் கொள்கை என்பது கருத்து வேறுபாட்டுக்கு உட்பட்டதாகவே இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்தியா முழுவதும், ஏன் உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இந்த வாரம் வைரலான ஒரு செய்தி, ஒரு வீடியோ ஒன்று. ஒரு 2 மணி நேரம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விவாதம். விவாதத்தினுடைய ஆர்குமெண்டினுடைய தலைப்பு என்னவென்றால், டஸ் காட் எக்ஸிஸ்ட் என்பது, இறைவன் இருக்கிறானா என்கிற ஒரு விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டு, இறைவன் இருக்கிறான் என்று சொல்பவரும் இல்லை என்று சொல்பவரும் எதிரெதிரில் ஆரோக்கியத்தோடு அமைதியாக அறிவு சார்ந்த தளத்தில் நின்று ஒரு இடத்தில் 2 மணி நேரம் விவாதம் செய்த இந்த வீடியோ பரவலான வரவேற்பை பெற்றது, வைரலானது. கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்தார்கள், கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள். விவாதம் நல்ல முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை ஹிந்தியில், உருதுவில், ஆங்கிலத்தில், ஏன் தமிழில் சில தரவுகளில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். விவாதம் பல கட்டங்களாக இருந்தது. எடுத்த உடனே ஓப்பனிங் ஆர்கியூமெண்ட், தங்களுடைய சப்ஜெக்டை முன்வைத்து பேசினார்கள் சில நிமிடங்கள். அதை அடுத்து மறுத்து பேசினார்கள் சில நிமிடங்கள். அடுத்து கிராஸ் கொஸ்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய குறுக்கு கேள்விகள் நடைபெற்றது. அதை அடுத்து க்ளோசிங் ஆர்கியூமெண்ட் என்று ஒரு முடிவுரை நடந்தது. அதை தாண்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்று பார்வையாளர்களின் கேள்வி பதில் இடம்பெற்றது. 5 பிரிவுகளாக சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற விவாதங்களில் 2 பேர் பங்கேற்றார்கள். நமக்கு தெரியும், ஒன்று நதுவாவிலே படித்த ஒரு மௌலவி ஆலிம் முஃப்தி ஷமாயில் நத்வி என்பவர். இன்னொருவர் சினிமாவிலும் இந்திய இலக்கியங்களிலும் புகழ்பெற்ற ஜாவித் அக்தர் என்கிற ஒரு சிந்தனையாளர். அவர் கடவுள் மறுப்பு கொள்கைக்காக நின்று பேசியவர். இந்த 2 பேரினுடைய விவாதமும் நடைபெற்றது. அந்த விவாதத்தை சொல்ல வருவது மாத்திரம் இங்கே நம்முடைய நோக்கம் அல்ல. விவாதத்தை ஒட்டிய சில பிளஸ் மைனஸ்களை, அந்த விவாதங்களும் விவாதங்களோடு கூடிய விளக்கங்களும், நாம் இது போன்ற நேரங்களில் எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதை சொல்வதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கம். அன்பானவர்களே, நடைபெற்ற இந்த விவாதத்தினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு தந்துவிட்டு கிடக்க வேண்டும். முதல்ல ஒரு ஆரோக்கியமான செய்தி, எதுவெல்லாம் பேசக்கூடாது என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். கடவுள் உண்டு என்று நிரூபிக்க அல்லது இல்லை என்று மறுக்க, இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள். அதுல ஒன்று சயின்ஸ், அறிவியல் என்பது, விஞ்ஞானம் என்பது இவர்களுடைய நிரூபணத்திற்கு இவர்கள் எடுத்து கையாளக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள். காரணம், சயின்ஸ் என்பது எம்பெரிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு செய்முறையை செய்து பிராக்டிக்கலாக ஒரு பொருளின் மீது ஆய்வு நடத்தி அதனுடைய ரிசல்ட்டுக்கு பெயர் தான் சயின்ஸ் என்பது. பிராக்டிக்கல்ல அது ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிப்பதானாலும், ஒரு எலிக்கோ பூனைக்கோ மருந்தை கொடுத்து அது சோதனை செய்து பரிசோதனைக்கு பின்னால் வெற்றி கண்டு இன்ன நோய்க்கு இன்ன மருந்து என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் அல்லவா. அறிவியல் என்பது சோதனைகளின் அடிப்படையில் ஆனது. அது ஒரு எம்பெரிக்கல் எவிடன்ஸ். அறிவியல் எவிடன்ஸுகளை நிரூபணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சோதனைகள் வேண்டும். இறைவன் என்பவன் இதற்கு அப்பாற்பட்டவன் என்று தொடக்கத்திலேயே சொல்ல வந்த அந்த மௌலவி அற்புதமான ஒரு விவாதத்திற்கு அழகு சேர்க்கும் விதத்தில் ஒரு செய்தியை வைத்தார். அமெரிக்காவிலே யுஎஸ்ல செயல்படக்கூடிய நேஷனல் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ், தேசிய அறிவியல் கழகம், அது சொல்லக்கூடிய ஒரு கூற்று, அது முன்வைத்திருக்கிறது ஏற்கனவே. அது அகில உலகத்திற்கும் ஓரளவு ஏற்புடைய கருத்தும் கூட. யுஎஸ்னுடைய நேஷனல் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது? அது யூ கேனாட் டிஸ்ப்ரூவ் காட் பை சயின்ஸ். அறிவியலால் கடவுள் உண்டு என்பதையோ இல்லை என்பதையோ நிரூபிக்க முடியாது என்று இந்த அறிவியல் கழகமே ஒத்துக்கொண்டு விட்ட காரணத்தால் அறிவியல் நம் விவாதத்தில் வரக்கூடாது. கடவுள் உண்டு என்பதற்கும் அல்லது இல்லை என்பதற்கும்.
இரண்டாவது, ரெவலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மத புத்தகங்கள், சமய வேதங்கள், இவைகள் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்தாழ்ந்து இந்த நிரூபணத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. கடவுள் உண்டு என்று சொல்ல குரான் வசனங்கள், தௌராவினுடைய வசனங்கள், பைபிளுடைய வசனங்கள் அல்லது உபநிடதங்கள், ஆகமங்கள், இவைகளுடைய ஏதாவது சமய புத்தகங்களின் வெளிப்பாடுகளை கொண்டு வந்து வைத்து குரான் இப்படி சொல்லுகிறது, கீதை இப்படி சொல்லுகிறது, பைபிள் இப்படி சொல்லுகிறது என்று உலகத்தின் எந்த சமயத்திற்கும் உட்பட்ட ஒரு வேத கருத்தை முன்வைத்து பேசக்கூடாது. அதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் இந்த விவாதமே தேவையில்லையே. அதனால அது இனிமேல் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்றும் முடிவு செய்து விட்டார்கள். மூணாவது, அப்சர்வேஷன் என்கிற கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, புலன்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே பேச வேண்டும். இல்லைன்னா கண்ணில் காட்டுன்னு சொல்லிடுவாங்க. பொதுவாகவே கடவுள் மறுப்பாளர்களின் நீண்டகால வசனம் இது என்னன்னா, ஷோமி காட் அப்படிங்கிறது. கடவுளை காட்டுங்க பார்க்கலாம், ஏன் அவர் முன்னாடி வந்துட்டா பிரச்சனை தீந்துருமல்ல என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே இது போன்ற அப்சர்வேஷன்களை வைத்து கொண்டு நாம் ஆதாரம் விவாதம் செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்யப்பட்டது. எனவே அறிவியல் இல்லை, சமய புத்தகங்களின் ஆதாரம் இல்லை, புலன்களால் காண்தல் கேட்குதல் போன்றவைகள் இல்லை என்று முடிவு செய்துவிட்டு ஒரு அறிவுத்தலத்தில் விவாதம் செய்தார்கள். நாம் இங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். இரண்டு பேரும் என்னென்ன ஆதாரங்களை சொன்னார்கள் என்பதை, இவர் சொன்னது இப்படி, பதில் இப்படி என்று நீண்ட ஒரு உரையாக இது போக விரும்பவில்லை. சுருக்கமா, எதிர்த்தரப்பில் கடவுள் இல்லை என்று முன்வைத்தவர் அவர் ஒரு 5-6 செய்திகளை சொல்லி இருக்கிறார். இறைவன் ஒருவன் உண்டு என்பதற்கு ஆதாரமாக வைத்தவர் ஒரு 5-6 செய்திகளை சொல்லி இருக்கிறார். அவைகளை மாத்திரம் வரிசைப்படுத்தினால் ஓரளவு இந்த விவாதத்தினுடைய பிளஸ் மைனஸ்களை நாம் விளங்கவும் விவாதிக்கவும் முடியும். முதல்ல, கடவுள் மறுப்பாளர் சொல்றது என்ன தெரியுமா? கடவுள் என்பதற்கு நீண்ட கால வரலாறு உண்டு. கடவுள் என்பவன் அன்று முதல் இன்று வரை ஒரே கடவுள் அல்ல. கிரேக்கர்கள் உருவாக்கிய கடவுள் இருந்தது, அது வேற. பாரசீகர்கள் வணங்கிய கடவுள் எல்லாம் வேற. எகிப்தியர்கள் கடவுள் வைத்திருந்தார்கள், அது வேறு. ரோமானியர்களுடைய கடவுளும் கடவுள் சார்ந்த வழிபாட்டு முறைகளும் வேற. இவங்க எல்லாமே முட்டாள்கள்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய அறிவுஜீவிகளை உருவாக்கிய பிரதேசங்கள் அந்த கிரேக்கம் போன்றவை, ரோமானிய பேரரசுகள், அங்கெல்லாம் இருந்த பெரிய பெரிய இன்டலெக்சுவல்கள் எல்லாம் கூட கடவுள் வணக்கத்தை கொண்டிருந்தார்கள். அவர்கள் வணங்கிய கடவுள் இன்னைக்கு உலகத்துல இல்ல. அந்த கடவுள் எல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு அதெல்லாம் போய் வேற ஒரு கடவுள்களை, வேற சில கடவுள்களை நீங்க கொண்டாடுறீங்க. இந்த கடவுள்களும் காணப்போக்கில் காணாமல் போய் விடுவார்கள். அடுத்து ஏதாவது ஒரு ஜெனரேஷன் வர்றப்போ அவங்க ஒரு கடவுளை உருவாக்குவாங்க. மொத்தத்தில் கடவுள் என்பது நிரந்தரமாக இந்த உலகத்தில் ஒரே மாதிரியாக இருந்திருக்கவில்லை. மனிதர்கள் உருவாக்கியதுதான் கடவுள் அப்படின்னு அவர் முன்வைத்தது 1வது விவாதம். நீங்கள் அவர் சொல்லுகிற விவாதத்தை மாத்திரம் செவிமடுத்துக் கொண்டே வர வேண்டும். 2வது அவர் சொன்ன செய்தி, ஃபைத் என்கிற, ஈமான் என்று நாம் சொல்லுகிற ஃபைத் என்கிற நம்பிக்கைக்கும் பிலீவ் என்பதற்கும் இடையில உள்ள வேறுபாடு. ஃபைத் என்பது கண்மூடித்தனமாக நம்புவது, பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், அனுபவப்பட்டாலும் அனுபவிக்காவிட்டாலும். கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு ஃபைத் என்று பெயர். அதை இஸ்லாமிய மொழியில் ஈமான் என்று சொல்லுவார்கள். இன்னொன்னு பிலீவ், ஆதாரத்தின் அடிப்படையில் நம்புதல். கண்ணில் பார்த்து நம்புதல், கேட்டு நம்புதல், சுவைத்து நம்புதல், நுகர்ந்து நம்புதல், தொட்டு உணர்ந்து நம்புதல், இப்படியெல்லாம் புலன்களுக்குள் அடங்கி ஒரு விஷயத்தை தீர விசாரித்து ஆய்வு செய்து அதற்கு பிறகு நான் நம்புகிறேன் என்று சொல்லுவதற்கு பிலீவ் என்று பெயர். அவர் கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுகிறார், நாங்கள் ஃபைத்துக்குள்ள என்னைக்கும் வரமாட்டோம், பிலீவ்ல தான் வருவோம். ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ப வேண்டும், கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. இது அவர் சொன்ன 2வது விவாதம். 3வது அவர் சொன்னது என்ன தெரியுமா? உலகத்தை தோற்றுவித்தது கடவுள் என்கிறீர்கள். உலகம் தோன்றியதற்கு முன்னால் அவன் எங்கிருந்தான்? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் எப்படி இருந்தான்? உலகம் தோன்றுவதற்கு முன்னால் உள்ள நிலையை விளக்குங்கள் என்று விவாத தோரணையில் அவர் கேட்க வருகிறார். இது 1. 4வது, நன்மை தீமை உலகத்துல இருக்கிறதே, இந்த வேறுபாடு எப்படி? இந்த மொராலிட்டின்னு சொல்றோமல்ல, நீதி சார்ந்த நன்மை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நாமளா முடிவு பண்றதுதான். இது தப்புன்னு நம்மெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணா
அது தப்பு. நாமெல்லாம் சேர்ந்து நன்மைன்னு முடிவு பண்ணா அது நன்மை. உலகத்தில் இந்த விஷயங்கள் கடவுளால் உருவானது என்று சொல்லுவது தவறு. ஒரு சிங்கமோ புலியோ மானை அடித்து சாப்பிடுவது, இது எந்த வகையில் நியாயம்? பெண்களுக்கு எதிராக ஏராளமான குற்றங்கள் உலகத்தில் நடக்கிறது, எந்த வகையிலே நியாயம்? காசாவில் ஏராளமான பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள், எந்த வகையிலே நியாயம்? கடவுளே இதையெல்லாம் செய்தாரா? ஒரு படைப்பு பாதிக்கப்படுவதை, படுகொலை செய்யப்படுவதை, அடித்து உண்ணப்படுவதை, இதையெல்லாம் கடவுளே அனுமதித்தாரா? காசா படுகொலைகளை முன்வைத்து இது போன்ற கேள்விகளை எல்லாம் அவர் கேட்கிறார். கேட்டுட்டு அவர் அடுத்து தொடர்வது என்னன்னா, தீமைகளை இறைவன் ஏன் படைத்தான்? நீங்கள் இறைவன் கடவுள் ஒன்று இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவன் தீமைகளை ஏன் படைக்க வேண்டும்? நீங்கள் அவன் இரட்சகன் கிருபையாளன் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அவனிடத்தில் இருந்த அந்த பெனிஃபிசியன்ட், அந்த அந்த மெர்சி எங்கு போனது? அவனுடைய ஈவு, இரக்கம், கிருபை, இதுவெல்லாம் குழந்தைகள் கொல்லப்படுகிற காசாவில இறைவனுடைய இரக்கம் எங்கு போனது? இதுவெல்லாம் அவர் வைக்கிற கேள்வி. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள், கொஞ்சம் அடிப்படையற்ற சில விவாதங்கள். உலகத்தினுடைய படைப்புகளில் பெரிய படைப்பாக உலகம் உணர்வது டைனோசர் என்கிற இன்றைய படைப்பு. அந்த டைனோசர் பற்றி எல்லாம் உங்களுடைய எந்த வேதமும் சொல்லவில்லை. இறைவன் அந்த டைனோசரை படைத்ததை பற்றி ஏதேனும் குறிப்புகள் உண்டா? இதெல்லாம் அவர் கேட்ட கேள்விகள். அடிப்படையில யோசிச்சா லாஜிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மேடைக்கு அழகாக தோன்றும் எப்போதுமே கடவுள் மறுப்பாளர்களின் வசனங்கள். அந்த மாதிரி நடைமுறை சாத்தியம் இல்லாத ஆனால் மேடைக்கு அழகாக தெரிகிற இந்த விவாதங்களை எல்லாம் அவர் வைத்து முடித்து விடுகிறார். இதற்கு பதில் சொல்லுகிற மௌலவியின் விவாதம், அங்கே நடந்ததை விவரித்துத்தான் சொல்லுகிறோம் என்று தயவு செய்து கேட்க வேண்டாம். அது சார்ந்த மொழியறிவு இல்லாதவர்கள், ஆழமான புரிதல் இல்லாதவர்களுக்கும், குறிப்பாக தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லி இதன் வழியாக சில பாடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மா உரையின் நோக்கம். இந்த விவாதங்களை எல்லாம் மறுத்து பேசிய முஃப்தி நதுவி அவர் துவங்கி அடுத்து இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சில நிரூபணங்களை சொல்லுகிறார். தொடக்கமே அழகாக இருந்தது. ஒன்று, உலகத்தை ஒரு நோக்கத்திற்காக படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்றுதான் அவருடைய உரை ஆரம்பிக்கிற போதே அழுத்தமாய் இந்த யூனிவர்ஸ் என்பது, இந்த உலகம் என்பது, இந்த பிரபஞ்சம் என்கிற பிரம்மாண்டம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது என்ற வார்த்தையோடு தொடங்குகிறார். தொடங்கியவர் அறிவு சார்ந்தே பேசுகிறார், மார்க்கம் சார்ந்து. அவர் படித்திருக்கிற படிப்பு, மார்க்க அறிவு, ஷரியத் சட்டம் இதெல்லாம் கடந்து அறிவு தளத்தில் மட்டும் நின்று விவாதிக்கிறார். ஒரு மைதானத்தில் ஒரு பிங்க் கலர்ல ஒரு பந்து கிடக்கிறது என்று வைத்துக் கொண்டால், இந்த பந்தை பார்த்தவுடன், காலியாக யாரும் இல்லாத ஒரு மைதானத்தில் கிடக்கிற பந்து பார்த்த உடனே என்ன சிந்தனை வர வேண்டும்? சில பேர் அது இக்னோரண்ட் என்று சொல்லி கடந்து போவார்கள், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அல்லது அதையே டாக்மெட்டிக் என்று சொல்லி மறுத்து பேசுற மாதிரி உள்ள அந்த அமைப்பும் இல்லை. நமக்கு சிந்தனை அங்கே வர வேண்டும். இது யார்? எங்கிருந்து வந்தது? இதை படைத்தவன் யார்? யாரோ இருக்க வேண்டும், அப்படித்தானே இந்த பந்து வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு பந்தை சொல்லி, பந்து என்பதையே கொஞ்சம் விரித்து பிரம்மாண்டப்படுத்தி அதை ஒரு பிரபஞ்சமாக வருகிற போதும் அதே கேள்வி, இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? யாரால் வந்தது? இதை படைத்தது யார்? தானாக இது எப்படி தோன்றும் என்கிற கருத்தெல்லாம் ஒரு சின்ன பந்தை ஒரு கிரவுண்டிலே பார்க்கிற போது வருகிற அதே சூழல் இந்த பிரம்மாண்டமான உலகத்திற்கும் வர வேண்டும் என்று சொல்லி, இதன் மூலமாக ஒரு நெசசரி பீயிங், கட்டாயம் ஒரு இருப்பு தேவை. யாரோ ஒருவன் இருக்கிறான், இருந்துதான் இந்த படைப்பெல்லாம் நடைபெறுகிறது என்கிற சிந்தனை வர வேண்டும். இது உலகத்தில் கடவுள் இருப்பதற்கான முதல் தகவல். இரண்டாவது, உலகம் படைப்பதற்கு முன்பு அவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். உலகம் படைப்பதற்கு முன்னால் நேரமும் இல்லை, காலமும் இல்லை. இந்த டைம், அது இது, சூரிய உதயம், சூரிய மறைவு, இரவு வந்தது, பகல் வந்தது, இது எல்லாமே உலகம் வந்ததுக்கு பின்னாடி வந்தது. நம்ம பேச்சே உலகம் வந்ததுக்கு பின்னாடி தான் பண்ண முடியும். உலகம் வருவதற்கு முன்பு ஏது காலமும் நேரமும் இரவும் பகலும் சுழற்சியும் ஒண்ணுமே இல்லையே. எனவே அந்த அடிப்படையில் பேசப்படுகிற விவாதமும் தவறு. மூணாவது,
நம்ம எல்லாம் சேர்ந்து மாரலிட்டி அப்படிங்கிறது வந்து நாம எல்லாம் சேர்ந்து ஒண்ணு நல்லதுன்னு முடிவு பண்ண நல்லது, நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தீமையை முடிவு பண்ணா அது தீமை, கடவுள் எல்லாம் இதுல கிடையாது என்று சொன்னதற்கான தீர்க்கமான பதில் அது என்னன்னா, நன்மை தீமைங்கிறத மெஜாரிட்டியானவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி எடுத்துக்கலாம்லாம் முடிவு செய்ய முடியாது. எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம், ஒரு நாட்டினுடைய ஆட்சியை அறவே பிடிக்காதவங்க தான் மெஜாரிட்டி, பிடிக்காதவர்கள் தான் மெஜாரிட்டி. அதற்காக அவர்கள் ஆளாமல் இருக்கிறார்களா? ஏதாவது ஒரு குறுக்கு வழி. நிறைய பேர் சேர்ந்து முடிவு செய்யறதுங்கிற கான்செப்டே உலகத்தில் எல்லா இடத்துலையும் தவறு. 2000 பேர் இருக்கிற பள்ளிக்கூடத்துல நாளைக்கு லீவு விட்டுறலாமான்னு ஒரு சர்வே மட்டும் நடத்துங்க. 99% மாணவர்கள் லீவ் விட்டுறலான்னு சொல்லுவான், படிக்கணும்னு சொல்ல மாட்டான். பெரும்பான்மை என்பது எப்போதும் ஒரு விஷயத்திற்கு முடிவாக ஆகவே ஆகாது. நிறைய கேட்டாங்க, காசாவிலே படுகொலை, பெண்களுக்கான எதிரான குற்றங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள், நிறைய ஏற்றமும் இரக்கத்தோடு இறைவன் படைத்திருக்கிறான். இந்த உலகம் சோதனை சாலை, இந்த உலகம் ஒரு சோதனைக்காக, லைஃப் என்பது ஒரு டெஸ்ட். அப்பத்தான் அது வந்து சரியாக நல்லவனுக்கு நன்மையும் தீயவர்களுக்கு அவர்கள் தீமைக்கேற்ப தண்டனையும் தர முடியும். ஒரு ஊசி போடப்படுகிற போது அந்த ஊசியின் வலியில் கத்துவது மாத்திரம் இருக்கக்கூடாது, அந்த ஊசியினால் ஏற்படுகிற சிறிய தொந்தரவை சகித்து கொள்ளுகிற போது உள்ள ஃபியூச்சர் ஹெல்த் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் இறைவனின் சோதனைகள் என்கிற விவாதமும் அழகானது மட்டுமல்ல, நடைமுறைக்கு உகந்ததும் கூட. கடைசியாக ஷமாயில் நத்வி அவர் சொல்ல வந்தது, ஒரு விஷயத்துல எல்லாருமே உலகத்தில் டிபெண்டடாக இருக்கிறோம். டிபெண்டட், எனக்கு என் தாய் தந்தை தேவை, அந்த தாய் தந்தைக்கு அந்த தாய் தந்தை தேவை, இப்படியே போகுது. எனக்கு உணவு தேவை, எனக்கு உறக்கம் தேவை, எனக்கு உடை தேவை, எனக்கு இருக்க இடம் தேவை, இப்படியே போகுது. மனிதன் முழுக்க முழுக்க டிபெண்டடாக இருக்கிறான். உலகத்தின் எல்லா படைப்பும் டிபெண்டட். அப்படின்னா இந்த டிபெண்டடுகளுக்கு ஒரு முடிவு வேண்டும். எங்கேயாவது போய் 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 அவருக்கு தேவை, அவருக்கு தேவை, அவருக்கு தேவை, அவருக்கு தேவை, எங்காவது ஒரு இடத்தில் தேவையற்றவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும். அந்த இடத்துல இந்த ஆல் டிபெண்டன்ஸ் வில் எண்ட் ஹியர். அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிரும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திற்கு யாரோ ஒருவன் இருக்க வேண்டும். பொதுவாக உலகத்தில் அப்சர்வேஷன் அடிப்படையில் எனக்கு காட்டுங்க, எனக்கு புரியுதா, அதெல்லாம் முடியாது. எனக்கு காட்ட முடியாது, புலன்களால் உணர முடியாது. அவர் விவாதத்திலே கூட ஒரு உதாரணமும் சொன்னார். மெட்டல் டிராக்டர் வந்து வச்சோம்னா மெட்டல் டிராக்டர்ல வாட்ச் இருக்குன்னு காட்டும், கண்ணாடி இருக்குன்னு காட்டும், ஜோப்ல சில்லற காசு இருந்துச்சுன்னா காட்டும், பாக்கெட்ல ஏதாவது மெட்டல் சார்ந்த விஷயங்களை தான் சோதிக்கும். பிளாஸ்டிக் இருக்குதான்னு அது சோதிக்காது. அதுக்காக வேண்டி பிளாஸ்டிக் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு அப்சர்வேஷனை தாண்டியது இறைவனுடைய கடவுளுடைய சிந்தனை என்பதெல்லாம். அழகான விவாதம். இதை யார் தோத்தாங்க ஜெயிச்சாங்க என்பதை தாண்டி கடவுள் மறுப்பு என்று எடுத்து வைத்த அந்த ஜாவித் அக்தர் என்பவர் கடைசியாக சொன்ன முடிவுரையில், நான் இன்னமும் சிறப்பாக இதை செய்திருக்க வேண்டும், நான் முழுசா இதுல நிரூபணங்கள் செய்யவில்லை என்று அவர் ஒத்துக்கொண்ட பாங்கு கடவுள் இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரமாய், ஒரு நிரூபணமாய், ஆரோக்கியமான விவாதத்தினுடைய இறுதி முடிவாய் இது அமைய பெற்றிருந்தது என்பது இந்த விவாதத்தின் செய்தி. வாருங்கள், இந்த விவாதத்திற்கு அப்பால் நாம் யோசித்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இறைவன் உண்டு என்று சொல்பவர்களுக்கும் இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் விவாதம் நடந்திருக்கிறது. ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்குமான விவாதம் என்பது இன்று நேற்றல்ல. இது 100 ஆண்டுகள், சொல்ல போனால் 1000 ஆண்டு காலங்கள். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, நான் இங்கிருந்து அந்த விவாதம், அறிவியல், அது இது எல்லாத்தையும் கடந்து மார்க்கத்தின் பார்வையில் கடவுள் கொள்கையை குறித்து ஒரு முடிவுரை நான் உங்களுக்கு தர வேண்டும். முதல் செய்தி, இறைவன் இருக்கிறான் என்பதை ஒரு ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் அறிவு சார்ந்த விவாதங்களை, இன்னைக்கு நடந்த விவாதத்தையெல்லாம் விடுவோம், இதுக்கு முன்னாடி பல 100 வருஷமா, பல 1000 வருஷமா இப்படி அறிவு சார்ந்து விவாதம் நடந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார், அதாவது ஹுசைன் இப்னு முன்திர், அவங்க வந்தப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது இந்த மாதிரி விவாதம் தான், அறிவு சார்ந்த ஆர்கியூமெண்ட். அவர் சண்டைக்காரராக ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு வந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே உரித்தான பாணியில் அமைதியாய் உபசரித்து அன்போடு வரவேற்று
அவர்களை அமர வைத்து கொண்டு மெதுவாக, திருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது, மெதுவா ஆரம்பிச்சாங்க, எத்தனை கடவுளை வணங்குகிறீர்கள்? அவர் சொன்னார், நான் 7 கடவுள்களை வணங்குகிறேன், 6 பூமியில இருக்கிறது, ஒன்னே ஒன்னு வானத்தில் இருக்கிறது. கம் இலாஹன் தஅபுத் என்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், சித்தத்தன் ஃபில் அர்தி வ வாஹிதன் ஃபிஸ் ஸமா. வானத்திலே 1. அறிவு சார்ந்த தளத்திலேயே கேள்விகள் அமைந்தது. அல்லாஹ் சொன்னான் என்றெல்லாம் பேசவில்லை. கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபபி ஐயிஹிம் தஅபுது லிரக்பதிக வ ரஹ்பதிக. சரி, 7 கடவுளை நீ வச்சுக்கோ, உன் விருப்பத்தினுடைய இடத்தில் அல்லது நீ ரொம்ப பயப்படுற இடத்துல யாரை கூப்பிடுவ? ரொம்ப பிடிக்கும்னு யாரை கூப்பிடுவ? அல்லது ரொம்ப பயமா இருக்குன்னு யாரை கூப்பிடுவ? அது வானத்துல உள்ளவனை தான் கூப்பிடுவேன்னு சொன்னார் அவரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கேட்டார்கள், ஃபைதா அஸாபக துர்ருன் ஃபமன் ததுஉ. சரி, ஏதாவது தீங்கு ஏற்பட்டா நீ யாரை கூப்பிடுவ? அவன் வானத்துல உள்ளவனை தான் கூப்பிடுவேன். ஃபைதா ஹலக்கல் மாலு ஃபமன் ததுஉ. காசு பணம் எல்லாம் ஹலாக்கா போச்சு, அழிஞ்சு போச்சுன்னா நீ யாரை கூப்பிடுவ? இப்படியே கேட்டு கடைசியில உனக்கு 2 வார்த்தை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி ஷஹாதத்து கலிமா, இஸ்லாத்தில் நுழைவதற்கான திருக்கலிமாவை சொல்லி கொடுத்ததும், அவர் இஸ்லாத்திலே இணைந்ததும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுத்தலத்திலே அவர்கள் நடத்திய விவாதமாகவே அதை பார்க்கலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியே போகிறது ஒரு நீண்ட பட்டியல். இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து கொண்டு அல்லாஹ் உண்டு என்று சொன்னது மாத்திரமல்ல, அதை எல்லாமே தொடாமல் அறிவுத்தலத்திலே இறைவன் உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபணமாக காட்டிய மாபெரும் மார்க்க அறிஞர்கள். நிறைய விவாதங்கள் ஹதரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். யாரோடு? கடவுள் மறுப்பாளர்களோடு. கடவுள் மறுப்பாளர்களோடு அமர்ந்து இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஒரு விவாதம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப ஆழமான அபூர்வமான சிந்தனைக்குரியது. ஒரு மரத்தின் ஒரு பொந்தில் ஒரு இறைச்சி துண்டை வைத்துவிட்டு மூடிவிட்டான் ஒருவன். அவன் விவாதம் செய்பவன், கடவுள் மறுப்பு என்று சொல்பவன். இமாமுல் ஆதமிடத்திலே சொன்னான், இதோ இந்த மரத்தினுடைய ஒரு பொந்தில் ஒரு இறைச்சி துண்டை உள்ளே வைத்திருக்கிறேன், வா 10 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம், நானும் படைப்பேன், இறைவன் மட்டுமல்ல நானும் படைப்பேன் என்பதை காட்டுகிறேன். குறிப்பிட்ட நாட்கள் கழித்து வந்து அந்த பொந்து அடைக்கப்பட்டிருந்த அந்த பொந்தினுடைய இறைச்சி துண்டு வைக்கப்பட்டிருந்த அந்த பொந்தை விளக்கி காட்டினால் உள்ளே அதுல பூரா புழுக்கள், இறைச்சி இருக்கிறவர்களை வரத்தான் செய்யும். சொன்னான், இந்த புழுக்களை நான் தான் படைத்தேன், இந்த புழுக்கள் இதற்கு முன்னால் இல்லை. மரப்பொந்தில ஒரு இறைச்சி துண்டை இத்தனை நாட்கள் வைத்ததற்கு பிறகு நான் உருவாக்கிய புழுக்கள் இதுவெல்லாம் என்று இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சொல்லுவான். ஏராளமான தஹ்ரி என்று சொல்லுகிற கடவுள் மறுப்பாளர்களை, காலத்தை கடவுள் என்று சொல்பவர்களை, இயற்கையை வணங்குபவர்களுக்கு எதிராக நின்று களமாடி வென்றவர்கள் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. சொன்னார்கள், நீ இந்த புழுக்களை எல்லாம் நீ படைத்ததாக சொல்லுகிறாய், வைத்துக் கொள்வோம், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். இங்கே இருக்கிறது எத்தனை புழுக்கள்? இங்கே இருக்கிற புழுக்களில் எத்தனை நாளாக வந்தது? இதுல எத்தனை ஆண் புழு? இது எத்தனை பெண் புழு? இவர்களுக்கு ரிஸ்க் என்ன? இந்த புழுக்கள் எப்போது சாகும்? இது ஏதாவது விவரம் உனக்கு தெரியுமா? என் இறைவனுக்கு அவன் படைப்பில் இது அத்தனையும் தெரியும், பிறப்பு முதல் இறப்பு வரை. இந்த புழுக்கள் குறித்து உனக்கு என்ன தெரியும் என்று வாயடைக்க செய்த போது அவன் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியின் கரம் பிடித்து இறைவனின் உள்ளமையை ஒத்துக்கொண்டதாக உள்ள வரலாறு இங்கே சிந்திக்கத்தக்கது. இப்படி நிறைய பேர், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், அறிவுலகத்தினுடைய பெருமேதை, ஞானக்கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய விவாதங்களாக பேசியிருக்கிறார்கள் அறிவு சார்ந்து இறைவன் ஒருவன் என்பதற்கு. இந்த உலகத்தில் 1000 ஆதாரங்களை அடுக்கடுக்காய் குர்ஆன் ஹதீஸை தொடாமல் அறிவு சார்ந்து 1000 ஆதாரங்களை சொன்னவர்கள் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைவன் ஒருவன் உண்டென்று சொல்லுவதற்கு. எத்தனையோ பேர், அல்லாமா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், பிரபஞ்சம் ஒன்று போதும், பிரபஞ்சம் உலகம் ஒன்று போதும், அவன் இருப்பை, அவன் உள்ளமையை, அவன் இருக்கிறான் என்பதை விளங்குவதற்கு.
ஒரு ஒட்டகத்தினுடைய மாட்டினுடைய சாணம் ஏதாவது கிடக்கிற போது அந்த வழியாக ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை புரிய முடிகிற நமக்கு. பாதச்சுவடுகள் எங்காவது இருப்பதை பார்த்துவிட்டு யாரோ ஒரு மனிதன் நடந்து போயிருக்க வேண்டும் என்று புரிகிற நமக்கு, இப்படி அடையாளங்களை வைத்து யாரோ ஒருவன் இருக்கிறான் என்பதை முடியும் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய மலை, கடல், நதி, பாதாளம், மனிதன், மட்டை, புழு, பூச்சி இத்தனை பேரையும் பார்த்ததற்கு பிறகு இதை ஒருவன் படைத்தவன் இருக்க வேண்டும் என்று விளங்குவது நிச்சயமாக அது ஏற்புடையதுதான், உள்ளமைதான், அது நிரூபிக்கப்பட்டதுதான் என்று பேசுவார்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. எல்லாம் தானாக வந்தது என்றால் தானாக வந்ததெல்லாம் ஒரே மாதிரியாகத்தானே வர வேண்டும், ஒரே மாதிரியானே தானே வர வேண்டும். ஒரு இலையை மாடு சாப்பிடுகிற போது சாணம், மான் சாப்பிடுகிற போது கஸ்தூரி, ஒரு புழு சாப்பிடுகிற போது அது பட்டு, எல்லாம் ஒரு இலையைத்தான் சாப்பிடுகிறது, விதங்கள் வேறு வேறாய் வருகிறது அல்லவா என்று கேட்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அறிவு சார்ந்து யோசித்தாலும் கடவுள் மறுப்பு என்பதற்கு அறிவு சார்ந்து ஆதாரம் இல்லை. இன்றைக்கு வரையும் அறிவியலும் அதை நிரூபணம் செய்யவில்லை. சொல்ல போனால் விஞ்ஞானமும் மற்றவைகளும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற உள்ளமையைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால்தான் அறிவியல் கண்டுபிடிப்பான ஒரு கருவியை இயக்குவதற்கு துவக்கமாக பொத்தானை அழுத்துவதற்கு முன்னால் அவன் போய் அவன் இஷ்டப்பட்ட கடவுளை வணங்கிவிட்டு வந்து அழுத்துகிறான். அறிவியலுக்கும் தெரியும் இது எல்லாம் தானாகவோ அல்லது நம் கண்டுபிடிப்புகளாலோ உருவாக்கப்படுவதல்ல, இதையெல்லாம் தாண்டி ஒரு சக்தி, அது இறைவன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம். சரி, இப்படியெல்லாம் விவாதங்கள் உலகத்தில் நடைபெறுகிற போது கடவுள் மறுப்புக்கான கருத்துக்களை நிறைய பேர், அதுவும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் நிறைய முன்வைக்கிற போது பலத்த சேதாரமாக அந்த ஃபெய்த்ஃபுல் ஈமானுடைய அடிப்படையை தகர்க்கிற காரியங்கள் கேள்விப்படுகிற போது நாம் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு என்ன? அது ஒன்று மட்டும்தான் முடிவரை. அன்பானவர்களை, ஒன்றும் இல்லை. அது அறிவியலோ மற்ற துறைகளோ அறிவு சார்ந்த பெருமக்களினுடைய விவாதங்களோ நடந்து கொண்டே இருக்கட்டும். அறிவை கொஞ்சம் நகர்த்தி வைத்துவிட்டு நம் அறிவுகளுக்கு அப்பாலும் இருக்கிற ஆண்டவனை, அல்லாஹுவை, ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்வதுதான் முறையான வாழ்க்கையினுடைய வடிவமாக இருக்கும். அன்பானவர்களே, அறிவு சார்ந்து எதையும் நிரூபிக்க முடியவில்லை. நிரூபணங்கள் எல்லாம் கூட பொய்த்து போன வரலாறுகள் உலகத்திலே நிறைய உண்டு. நீங்கள் மழை என்று சொல்லி வரும் என்று சொல்லி வராமல் போனவைகளும், காற்று அடிக்கும் என்று சொல்லி அடிக்காமல் போன நாட்களும், நம்முடைய முடிவுகள் எல்லாம் நொறுங்கி போய் விடுகின்ற ஏராளமான செய்திகள் இறைவனின் உள்ளமையை காட்டும். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, நம்முடைய புரோகிராம் ஷெட்யூல்டு ஒன்று, அப்படியே அது மாறி போவது வேறொன்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது போல, அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், என் முடிவுகள் உடைந்து போகிற போது, என் முடிவுகள் நொறுங்கி போகிற போது நான் அல்லாஹுவை அறிகிறேன். ஏன்னா நான் எடுக்கிற முடிவு நடக்கிறது இல்லை, எல்லாமே இயற்கையானா நான் எடுக்கிற முடிவு பிரகாரம் நடக்கணும் அல்ல. கடைசியாய் ஒரு செய்தி, அறிவு சார்ந்து இறைவன் இருக்கிறான் என்பதற்கு, அவன் ஒருவன் தான் என்பதற்கு 1000 ஆதாரங்களை அடுக்கி சொன்ன இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நைசாப்பூரிலே ஒரு கிழவியை சந்தித்தார்களாம். இமாம் ராசி அந்த ஊருக்கு போயிருந்த போது ஊர் மக்கள் எல்லாம் இமாம் ராசியை பார்க்கவும், அவர் அறிவுரை கேட்கவும், அவர் பக்கத்தில் நின்று கொள்ளவும், அவர் கைப்பிடிக்கவும் ஒரு பெருங்கூட்டம் நின்றிருந்த போது தூரத்திலிருந்து கவனித்த கிழவி இது யார் என்று கேட்டாலாம். யாரோ சொன்னார்கள். யாரென்றா கேட்கிறா? இவர் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி தெரியுமா, அறிஞர் தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் உண்டு என்பதற்கு, இறைவன் இருக்கிறான் என்பதற்கு 1000 ஆதாரங்களை அறிவு சார்ந்து எழுதி கொடுத்தவர். அப்படிப்பட்ட பெருமேதை என்று சொன்னவுடன் கிராமத்து கிழவி தனக்கே உரித்தான பாணியில் அவள் லேசாக கடந்து விட்டாள். என்ன சொன்னால் தெரியுமா? யாரு மனசுல 1000 சந்தேகம் இருக்குதோ அவங்களுக்கு தான் 1000 ஆதாரம் தேவை. எங்க மனசுல எல்லாம் ஒரு சந்தேகம் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் போ என்று அவள் அசட்டையாக கடந்து விட்டாள். செய்தி இமாம் ராசிக்கும் சொல்லப்பட்டது. கிழவி இப்படி சொன்னாள்.
அன்கான ஃபீ கல்பிஹி அல்ஃபு ஷுகூக்கின் ஃபஹுவ யஹ்தாஜு இலா அல்ஃபி தலாயில். 1000 சந்தேகம் இருந்தா தான் 1000 ஆதாரமே தேவைப்படும். சந்தேகமே கொள்ளாதவனுக்கு எதுக்கு ஆதாரம்? இமாம் ராசி கிழவிக்கு பக்கத்திலே அவர்கள் கையெடுத்து துவா செஞ்சது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஅத்தினி ஈமானி க ஈமானி ஹாதிகில் அஜூஸா. யா அல்லாஹ், எனக்கு இறை நம்பிக்கையில இந்த கிழவிக்கு இருக்கிற மாதிரி இறை நம்பிக்கையை கொடு, இந்த கிழவிக்கு இருக்கிற மாதிரி ஈமானை கொடு. நான் அதைத்தான் இந்த உரையின் முடிவாக சொல்லுகிறேன். விவாதம் செய்பவர்கள் செய்யட்டும், அறிவியல் ஒரு பக்கம் வளரட்டும், தர்க்க விவாதங்கள் தொடரட்டும். யார் எப்படி போனாலும் கண்மூடித்தனமான நம்பிக்கை என்று உலகம் நம்மை பார்த்து ஒரு இழிவாக சொன்னாலும் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், மனிதன் பெற்றிருப்பது குறுமதி. அதற்கு பெயர் சிற்றறிவு. அது இறைவனின் பிரம்மாண்டத்தை புரிய முடிவதில் அது தோற்று போகிறது திரும்ப திரும்ப. நாமும் கேட்கிறோம், இறைவன் ஒருவன் உண்டென்று சந்தேகமற கலப்பற கடுகளவும் மனதிலே சந்தேகம் இல்லாமல் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஈமான் உடையவர்களாய் அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. இறை நம்பிக்கையை சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ரப்பை சார்ந்து வாழ்ந்த பெருமக்களின் வழியில் இறைவன் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.